ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ எக்ஸாமில் நமக்கு வந்து கொஸ்டின் எவ்வளோ தான் மீடியம் டு ஹார்ட் லெவலில் கேட்டாலுமே நம்ம ஒரு சில எலிமினேஷன் டெக்னிக்லாம் யூஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு கொஸ்டின் ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ணிடலாம். நம்ம அதுக்கான சீரீஸாக வந்து பார்த்துட்டு வரோம். கோல்டன் ரூல்ஸ் அப்படிங்கிற மாதிரி கிராமரில் இருக்கக்கூடிய எல்லா இம்பார்ட்டன்ட் ரூல்ஸும். ஓகே, இந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். ஷி இஸ் மோர் ஸ்மார்ட்டர் தேன் ஹிம். இதில் ஏதாவது தப்பு இருக்கா? நிறைய பேர் பார்த்தோன்னே வந்து கண்டுபிடிச்சிருப்பீங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனில் நம்ம இந்த ரூல் நம்ம வந்து சொல்லியிருப்போம். ஓகே, என்ன இப்போ இங்கே மோரும் வந்து இருக்குது. அடுத்த வார்த்தை ஸ்மார்ட்டர், இஆர் அப்படிங்கிற வார்த்தை வந்து இருக்குது. இந்த ரெண்டும் ஒன்றா ஒரு சென்டென்ஸ் வந்து வரக்கூடாது, வந்தால் தப்பு. இதே மாதிரி தான் வந்து மோஸ்ட்டும் இஎஸ்டியும், மோஸ்ட் டாலஸ்ட்டு, மோஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட்டு, மோஸ்ட்டும் இஎஸ்டியும் ஒன்றா வரக்கூடாது, மோரும் இஆர் வந்து ஒன்றா வந்து வரக்கூடாது. நமக்கு ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த ஸ்மார்ட்டர் தேன் அப்படின்னாலே இது வந்து கம்பேரிசன் தான். நம்ம வந்து அகெயின் மோரை போட்டு அகெயின் நம்ம வந்து கம்பேர் பண்ணக்கூடாது. அப்போ வந்து டபுள் கம்பேரிசனாக வந்து ஆயிரும். ஸோ அப்போ நம்ம அதனால தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த மோரும் ஈஆய் நம்ம வந்து ஒன்றா வந்து யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே, இங்கே பாருங்கள், மோர் டாலர் தப்பு, நம்ம ஜஸ்ட்டு டாலர் அப்படின்றலாம். மோர் ஃபாஸ்டர் இதுவும் பார்த்தோம் அப்படின்னா தப்பு, நம்ம வந்து ஃபாஸ்டர் அப்படின்றலாம். மோர் ஸ்மார்ட்டர் வரக்கூடாது, ஸ்மார்ட்டர் தான். மோர் ஹாப்பியர், ஹாப்பியர் தான், அவ்வளோதான். ஸோ வந்து நமக்கு இந்த இஆரும் மோரும் பார்த்தோம் அப்படின்னா ஒன்றா வந்து வரக்கூடாது, வந்தால் இது வந்து டபுள் கம்பேரிசனாக வந்து ஆயிரும். அவ்வளோதான், சிம்பிள். இப்போ இதெல்லாம் வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம வந்து நீங்கள் ஈஸியாக நோட்ஸ் எடுக்கிற மாதிரி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா நம்ம புக்கே வந்து கொடுத்துருக்கோம். உங்களுக்கு புக்கில் இது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக ஈஸியாக பாக்ஸ் டைப்பில், ஃப்ளோ சார்ட் மாதிரி, ஷார்ட்கட் டைப்பில் இந்த மாதிரி வந்து இருக்கும். ஸோ புக்கு இருக்கவங்க புக்கை வச்சு வந்து படிச்சுக்கோங்க. நீங்கள் வந்து நோட்ஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அங்கே வந்து டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா நீங்கள் வந்து இங்கிலீஷை ஃபாஸ்ட்டாக வந்து ஒரு 21 டேஸ்க்குள்ளே முடிச்சிட்டிங்க அப்படின்னாலே நம்ம வந்து மிச்சம் இருக்க ஜிஎஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து அதிக டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். ஏன்னா ஜிஎஸ் தான் பார்த்தோம் அப்படின்னா கட் ஆஃப் வந்து டிசைட் பண்ணும். ஸோ அப்படி வந்து லாங்குவேஜை ஈஸியாக வந்து படித்து முடிச்சிருங்க ஃபாஸ்ட்டாக. ஸோ நீங்கள் வந்து அகைன் வந்து நோட்ஸ்லாம் வந்து எடுத்துக்கிட்டு இருக்க வேண்டாம், நம்ம புக்கை பார்த்தே வந்து அதிலே ஃபுல்லாக வந்து படிச்சுக்கலாம். ஸோ புக்கு இருக்கவங்க புக்கில் வந்து பார்த்துக்கோங்க. நம்ம வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் அப்படின்னா போயம் ப்ரோஸ்லாம் ஈஸியாக படிக்கிற மாதிரி டேபிள் ஃபார்மேட்டில் அந்த ஃபேக்ட் மட்டும் வந்து கொடுத்துருப்போம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், லைன் பை லைனாக ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், போயம் லைன் எல்லாமே வந்து இருக்கும். ஒன்ஸ் முடிஞ்சக்கப்புறம் நம்ம கிராமரில் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு எல்லாமே நம்ம வந்து டேபிள் ஃபார்மேட்டில் இந்த ரூல்ஸ் நம்ம எல்லாமே வந்து டேபிள் ஃபார்மேட்டில் நீங்கள் ஈஸியாக படிக்குமா தான் வந்து கொடுத்துருப்போம். ஸோ உங்கள்கிட்ட புக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த புக்கை வச்சு ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து நோட்ஸ் எடுக்கிற டைமில் பார்த்தோம் அப்படின்னா வந்து நீங்கள் ஜிஎஸ் வந்து இன்னும் எக்ஸ்ட்ராவை படித்து அதில் வந்து அதிக மார்க் வந்து வாங்கிடலாம். இப்போ நம்ம சொல்லக்கூடிய ரூல்ஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இங்கே டேபிள் ஃபார்மேட்டில் ஆக்சுவலாக வந்து எது போட்டோம் அப்படின்னா வந்து கரெக்டு, இந்த மாதிரியான கோல்டன் ஏர் எல்லாமே இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இங்கேருந்தே பார்த்தோம் அப்படின்னா வந்து எழுதிக்கலாம். ஓகே, ஸோ வந்து அப்போ புக்கு இருக்கவங்க நீங்கள் வந்து புக்லேயே பார்த்தோம் அப்படின்னா வந்து படிச்சுட்டு ஸோ நீங்கள் வேகமாக இங்கிலீஷை முடிச்சுட்டு இங்கிலீஷை வந்து ஒரு 25 டேஸில் நீங்கள் ஈஸியாக வந்து முடிச்சிடலாம். முடிச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து மிச்ச டயத்தில் ஜிஎஸ் வந்து அதிகமாக படிங்க. ஜிஎஸ்சியும் ஆப்டிடியூடுக்கும் பார்த்தோம் அப்படின்னா அதிக டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதான் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாமில் கண்டிப்பாக கட் ஆஃப் வந்து டிசைட் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். ஓகே, இது பாருங்கள், ஹி இஸ் மோஸ்ட் ஸ்மார்ட்டஸ்ட் தேன் ஹிம். இப்போ தான் பார்த்தோம், ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. அதான் இந்த மோஸ்ட்டும் இஎஸ்சியும் ஒன்றா வந்து வரக்கூடாது. எப்படி நம்ம வந்து மோர் ஸ்மார்ட்டர் சொன்னோமோ அது மாதிரி தான் இங்கே வந்து மோஸ்ட் ஸ்மார்ட்டஸ்ட் இப்படி வந்து வரக்கூடாது. ஸோ நம்ம வந்து இதான் ஹி இஸ் ஸ்மார்ட்டர் தேன் ஹிம், இல்லை ஹி இஸ் த ஸ்மார்ட்டஸ்ட், இந்த மாதிரி நம்ம வந்து கம்பேர் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்கள், ஹூம் இஸ் கம்மிங் டு த பார்ட்டி. என்ன தப்பு? ஸோ நம்ம வந்து சொல்லும் போதே வந்து கண்டுபிடிச்சிருக்கலாம். ஹூம் இஸ் கம்மிங் டு த பார்ட்டி. நம்ம இந்த மாதிரி யூஸ்வலாக வந்து பேச மாட்டோம், அவ்வளோ தானே, ஹூம் இஸ் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, ஸோ அப்போ இங்கே என்ன யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா ஹூம் வரக்கூடாது, ஹூ தான் வரணும். அப்போ எங்கே ஹூ வரணும், எங்கே ஹூம் வரணும் பார்க்கலாமா? ஓகே, ஸோ நம்ம வந்து ஹூ எப்போ யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து ஒரு சென்டென்ஸில் ஹீ, ஷீ, தே இது வந்து இருக்குது. ஸோ நம்ம வந்து அதை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி சப்ஜெக்ட் நம்ம ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி தான் பார்த்தோம்னா நம்ம வந்து ஹூ வந்து யூஸ் பண்ணுவோம். ஹூம் எப்போ யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹிம்மு, ஹெரு, தெம்மு. ஸோ ஆப்ஜெக்டில் வரும்போது ஓகே, நம்ம சிம்பிளாக பார்த்தோம் அப்படின்னா இப்போ இங்கே பாருங்கள், ஹூம் டிட் யூ இன்வைட்டட் டு த பார்ட்டி. இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா ஐ இன்வைட்டட் ஹெர் டு த பார்ட்டி அப்படிமா, அப்படிதானா? ஸோ இப்போ இங்கே வந்து ஹெர் அப்படிங்கிறது வந்திருக்கு, இந்த மாதிரி ஹெர்ரு. ஸோ வந்து ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சர் நீங்கள் வந்து ஹூ வச்சோ ஹூம் வச்சோ அந்த கொஸ்டினை கேட்டு பாருங்கள். அந்த ஆன்சரில் உங்களுக்கு இந்த ஹெர்ரு, ஹிம்மு, தெம்மு இந்த மாதிரிலாம் வந்தது அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல ஹூம் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ வந்து ஆப்ஜெக்டாக வந்தது அப்படின்னா ஓகே.
நம்ம இப்போ வந்து இங்கே இதே இடத்துல பார்த்தோம் அப்படின்னா முதல்ல வந்து இப்போ இங்கே ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஹூ இஸ் கம்மிங் டு த பார்ட்டி. ஸோ ஹூ இஸ் கம்மிங் டு த பார்ட்டி, ஹீ இஸ் கம்மிங் டு த பார்ட்டி, இல்லை ஷீ இஸ் கம்மிங் டு த பார்ட்டி. ஸோ அப்போ இந்த மாதிரி ஹீ ஷி ஒரு கொஸ்டினோட ஆன்சரில் ஹீ ஷி சப்ஜெக்டாக வருது. ஸோ சப்ஜெக்டாக முதல்ல ஹீ இஸ் கம்மிங் டு த பார்ட்டி, ஷீ இஸ் கம்மிங் டு த பார்ட்டி, தே ஆர் கம்மிங் டு த பார்ட்டி, இந்த மாதிரி வந்து முதல்ல சப்ஜெக்டாக வருது. அப்போ நம்ம அந்த வார்த்தைக்கு பதிலாக இப்போது ஹீ இஸ் கம்மிங் டு த பார்ட்டி இந்த ஸ்டேட்மெண்ட் இந்த ஆன்சரை நம்ம கொஸ்டினாக மாற்றணும் அப்படின்னா அந்த ஹீயை எடுத்துகிட்டு நம்ம அங்கே வந்து ஹூ போடுவோம். அப்படி தானே? இப்போ ஷீ இருந்தாலும் ஷீ எடுத்து நம்ம வந்து ஹூ வந்து போடுவோம். தே ஆர் கம்மிங் டு த பார்ட்டி அந்த தே எடுத்து நம்ம வந்து ஹூ வந்து போடுவோம். ஹூ ஆர் கம்மிங் டு த பார்ட்டி. அப்போ இந்த ஹீ ஷீ தே இது சப்ஜெக்டாக வருது ஆன்சரில் அப்படின்னா நம்ம அங்கே தான் ஹூ வந்து யூஸ் பண்ணுவோம். இதே நம்ம வந்து ஆப்ஜெக்டில் ஸோ ஆப்ஜெக்ட் அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஐ இன்வைட்டட் ஹெர் டு த பார்ட்டி, ஐ எம் டாக்கிங் அபவுட் ஹிம். ஸோ நமக்கு வந்து இந்த லாஸ்ட்டில் ஆப்ஜெக்ட் வந்து வருதா? அப்போ இந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரியான ஆன்சர் நம்ம கொஸ்டினாக ஹூம் வந்து போடுவோம். அவ்வளோதான், சிம்பிள். ஓகே, அடுத்த ஸ்டேட்மெண்ட் பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் இங்கிலீஷை ஈஸியாக படித்து முடிக்கிற மாதிரி 21 days பிளான் அப்படிங்கிற மாதிரி ஒரு 21 daysக்கான ஒரு ஃப்ரீ பிளான் நம்ம வந்து கொடுத்துருப்போம். அதில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஃபுல் சிலபஸ்க்கான வீடியோ ஷார்ட்கட் எல்லாமே வந்துடும். அந்த 21 days பிளானில் 12 நாள்லேயே உங்களுக்கு ஃபுல் சிலபஸும் இப்போ புது சிலபஸை பேஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக 7 யூனிட்டும் உங்களுக்கு 12 நாள்லேயே பார்த்தோம் அப்படின்னா முடிஞ்சிடும். நம்ம அதுக்கு அப்புறம் தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸோ இன்னும் ஹார்ட் லெவலில் கேட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரிலாம் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி அதுக்கான கொஸ்டின் அனாலிசிஸ் இந்த மாதிரி நம்ம வந்து கொடுத்துக்கிட்டே வந்து வரோம். ஸோ இன்னும் 21 days பிளானை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்காதவங்க இன்றைக்கே வந்து ஆரம்பிங்க. உறுதியாக உங்களால் 12 நாளில் பார்த்தோம் அப்படின்னா வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். அது கம்ப்ளீட்டாக பார்த்தோம் அப்படின்னா 21 days பிளானுமே வந்து ஃப்ரீ பிளான் தான். ஓகே, அடுத்து இதில் பாருங்கள், ஆப்பிள்ஸ் ஆர் டெலிஷியஸ். என்ன தப்பு? ஸோ வந்து இதை பார்த்தோன்னே ஒரு சிலர் வந்து கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆப்பிள்ஸ் ஆர் அப்போ நமக்கு ஆப்பிள்ஸு ப்ளூரலில் இருக்கா? ஸோ நம்ம இந்த மாதிரி அப்பாஸ்ட்ரஃபி பார்த்தோம் அப்படின்னா ப்ளூரலில் நம்ம வந்து யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இங்கே ஆக்சுவலாக பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்து வரும் உங்களுக்கு. ஆப்பிள்ஸ் ஆர் டெலிஷியஸ் இந்த அப்பாஸ்ட்ரஃபி பார்த்தோம் அப்படின்னா வந்து வராது. நம்ம வந்து ப்ளூரலில் இந்த அப்பாஸ்ட்ரஃபி வந்து யூஸ் பண்ண மாட்டோம். அவ்வளோதான், சிம்பிள். அடுத்து பாருங்கள், தே ஹெல்ப்டு ஒன் அனதர் டியூரிங் த ப்ராஜெக்ட். தே ஹெல்ப்டு ஒன் அனதர் டியூரிங் த ப்ராஜெக்ட். ஓகே, ஸோ அந்த இடத்துல என்ன தப்பு? நம்ம இந்த ஒன் அனதர் ஈச் அதர் இது வந்து அடிக்கடி வந்து கன்ஃபியூஸ் ஆகும். எங்கே ஒன் அனதர் யூஸ் பண்ணணும், எங்கே வந்து ஈச் அதர் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இப்போ வந்து 2 பேருக்குள்ளே ஸோ இந்த ப்ராஜெக்டில் பார்த்தோம் அப்படின்னா அவங்க 2 பேருமே பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டாங்க. அப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஈச் அதர் தே ஹெல்ப்டு ஈச் அதர் அவங்க. ஸோ தே அப்படின்னா அவங்க அப்படி தானே, அவங்க 2 பேரும் அவங்களுக்குள்ள வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டாங்க. அப்போ தே ஹெல்ப்டு ஈச் அதர் டியூரிங் த ப்ராஜெக்ட்டு. இதே 2க்கு மேலே 3 பேரோ இல்லை வந்து அது வந்து எத்தனை பேர்னாலும் கோடிக்கணக்கினாலும் வந்து இருக்கட்டும். அப்போ நம்ம அந்த இடத்துலாம் பார்த்தோம் அப்படின்னா ஒன் அதர் அப்படிமோ 2க்கு மேலே. ஓகே, இங்கே பாருங்கள். ஸோ வந்து நம்ம 2 பேருக்கு 2 people இருந்தாங்க அப்படின்னா ஈச் அதர். இதே வந்து 2க்கு மேலே மோர் தேன் 2 இருந்தது அப்படின்னா அங்கே வந்து ஒன் அனதர். ஒருத்தருக்கு ஒருத்தர் அங்கே இருந்த எல்லாருமே எல்லா மக்களும் கூட்டம் கூட்டமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிக்கிட்டாங்க. அவ்வளோ சிம்பிள். அப்போ 2 பேர் இருந்தாங்க அப்படின்னா ஈச் அதர். அடுத்து பாருங்கள், லெஸ் பீப்புள் ஷோட் அப் திஸ் டைம். நம்ம இந்த எரர் வந்து ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு டாப் 20 அந்த வீடியோ நம்ம வந்து கொடுத்துருப்போம். ஸோ நம்ம இந்த சீரீஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த சீரீஸோட உங்களுக்கு தம்ப்நெயிலில் டாப் 10 டாப் 20 அந்த மாதிரி வந்து இருக்கும். ஸோ நம்ம வந்து பார்ட் அப்லோட் பண்ணும்போது அது வந்து 10 கொஸ்டின். ஸோ நம்ம வந்து டாப் 10 போட்டோம். அடுத்த பார்ட்டில் அடுத்த 10 கொஸ்டின். ஸோ அது வந்து டாப் 20 அப்படிங்கிற நேமில் இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்த பார்ட்டில் டாப் 30 டாப் 40 இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு பார்ட்டும் நம்ம வந்து டாப் 10 டாப் 20 இந்த மாதிரி நம்ம வந்து போட்டிருப்போம். ஓகே, இப்போது நம்ம இந்த எரர் வந்து ஆல்ரெடி வந்து பார்த்தோம். லெஸ் பீப்புள் ஷோட் அப் திஸ் டைம். என்ன எரர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த லெஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து அன்கவுண்டபிள் நவுன் நம்ம அங்கே தான் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த லெஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ பீப்புள் அப்படிங்கிற பார்த்தோம் அப்படின்னா எண்ணிடலாம். அப்படி தான் எவ்வளோ பேர் வந்து கவுண்டபிள் நவுன் தானே, எண்ணக்கூடியதான். மக்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா எத்தனை பேர் நம்ம வந்து எண்ணிடலாம். ஸோ எவ்வளோ பேர்னாலும் சரி நம்ம வந்து எண்ணிடலாம். அப்போ இந்த மாதிரி கவுண்டபிள் நவுனுக்கு நம்ம வந்து லெஸ் வந்து போடக்கூடாது. ஸோ இந்த அன்கவுண்டபிள் நவுன் இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா தண்ணி அதை நம்ம வந்து கவுண்ட் பண்ண முடியாது, எண்ண முடியாது. மண் நம்ம வந்து எண்ண முடியாது. ஸோ அப்போ அதுக்கு தான் பார்த்தோம்னா இந்த லெஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே பீப்புள் கவுண்டபிள் நவுன் தான். அங்கே நம்ம வந்து ஃபியூவர் பார்த்தோம்னா யூஸ் பண்ணுவோம். ஃபியூவர் பீப்புள் ஷோட் அப் திஸ் டைம். ஸோ அப்போ ஃபியூவர் தான் பார்த்தோம் அப்படின்னா கவுண்டபிள் நவுனு, லெஸ் அப்படின்னா அன்கவுண்டபிள் நவுன். அவ்வளோ சிம்பிள். அடுத்து பாருங்கள்,
சூஸ் பிட்வீன் தீஸ் த்ரீ ஆப்ஷன். சூஸ் பிட்வீன் தீஸ் த்ரீ ஆப்ஷன். என்ன மிஸ்டேக்கு? ஸோ என்ன ஏறன்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த பிட்வீன் எங்கே யூஸ் பண்ணணும், அமாங் எப்போ யூஸ் பண்ணணும், இது வந்து நிறைய இடத்துல வந்து கன்ஃபியூஸ் ஆகும். சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. பிட்வீன் அப்படின்னா 2 பேருக்கு இடையில தான் பிட்வீன். 2 பேருக்கு மேலே பார்த்தோம்னா நம்ம வந்து அமாங் அப்படிம்போம். இங்கே 3 ஆப்ஷன் சொல்லி வந்து இருக்குது. அப்போ 2க்கு மேலே. அப்போ சூஸ் அமாங் தீஸ் 3 ஆப்ஷன். அவ்வளோதான், சிம்பிள். ஸோ அப்போ வந்து ரூல் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2 இதை. ஸோ 2 விஷயம் 2 இது நம்ம வந்து கம்பேர் பண்ணோம் அப்படின்னா அங்கே பிட்வீன் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். சூஸ் பிட்வீன் டீ அண்ட் காஃபி 2 தான். இதே வந்து 2க்கு மேலே 3. இப்போ டீ, காஃபி, ஜூஸ் அப்படின்னு இருக்குது. 3 ஐட்டம் வந்துட்டு. அப்போ இங்கே நம்ம வந்து அமாங் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். சூஸ் அமாங். ஸோ அப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தீஸ் 3 ஆப்ஷன், ஏதோ 3 ஆப்ஷன் இருக்குது, 2க்கு மேலே போயிட்டு. அப்போ இங்கே நம்ம வந்து அமாங் தான் வந்து யூஸ் பண்ணணும். அவ்வளோதான், சிம்பிள். அடுத்து பாருங்கள். ஐ ஹாவ் பீன் ஹியர் சின்ஸ் 2 hours. என்ன தப்பு இதில்? ஓகே, என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த சின்ஸு, ஃபார் இதெல்லாம் வந்து கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அந்த சின்ஸ், ஃபார்லாம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இந்த சின்ஸ் அப்படிங்கிற பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஒரு டைம் எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னு தெரியுது. இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம ஊரில் நிறைய ஹோட்டலு இல்லை வந்து பழங்காலத்து கடை, ஒரு சில பேங்க்லாம் பார்த்தோம் அப்படின்னா 1950 ஆரம்பித்தோம், 1832 வந்து ஆரம்பித்தோம். நிறைய பிரியாணி கடை கூட வந்து போட்டிருப்பாங்க சின்ஸ் 1932 அப்படிங்கிற மாதிரி. அப்போ நமக்கு அந்த ஸ்டார்டிங் டைமும் தெரியுது. ஸோ ஸ்டார்டிங் இயரோ இல்லை டைமோ ஏதோ ஒன்று. ஸோ அந்த மாதிரி நமக்கு ஸ்டார்டிங் எப்போ அப்படிங்க தெரிஞ்சு இப்பவும் பார்த்தோம் அப்படின்னா கன்டினியூ ஆகிட்டு இருக்கு அப்படின்னா நம்ம வந்து அதை நம்ம வந்து சின்ஸ் அப்படிமோ. சின்ஸ் 10 AM, சின்ஸ் மண்டே, சின்ஸ் 2020, சின்ஸ் 1935. அப்போ இதுக்கெல்லாம் சின்ஸு. ஃபார் எப்போ அப்படின்னா எக்ஸாக்டாக அந்த டைம் பீரியடு 2 மணி நேரம், 3 நாள், 5 வருஷம் அப்படின்ட்டாங்க. ஸோ எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அந்த மாதிரி வந்து கொடுக்காம அந்த டைம் பீரியடே பார்த்தோம்னா கொடுத்துருவாங்க. அதோட டியூரேஷன் எவ்வளவு, அதோட லென்த் எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி. 2 மணி நேரம், 3 நாள், 5 வருஷம் இல்லை 50 வருஷம் இந்த மாதிரிலாம் வருது அப்படின்னா நம்ம அங்கே வந்து ஃபார் யூஸ் பண்ணுவோம். அவ்வளோ சிம்பிள், புரிஞ்சா? அப்போ உங்களுக்கு சின்ஸ் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிற வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அப்போ ஸ்டார்ட் ஆகி இப்போ வந்து போய்கிட்டே இருக்குது சின்ஸ் அப்போ இருந்தே. இதே ஃபார் பார்த்தோம் அப்படின்னா அந்த எக்ஸாக்ட் டியூரேஷன் 2 நாள், 2 மாதம், 2 வருஷம், அவ்வளோதான். ஓகே, ஸோ மற்ற பார்ட்லாம் பார்க்கலாம் அப்படின்னா அதுவும் பாருங்கள். நீங்கள் வந்து இப்போ மெயினாக ஃபாலோ பண்ண வேண்டியது 21 days சேலஞ்சு. நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான ஃபுல் டீட்டெயில் வீடியோ கொடுத்துருக்கோம். அது ஃப்ரீ சேலஞ்சாக இப்போமே வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருங்க. நம்ம புக்கை பற்றின டீட்டெயிலும் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதே நம்ம வெப்சைட்டோட லிங்க்கும், புக் ஆர்டர் பண்ணுறதுக்கான வெப்சைட் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்கும். அதை வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.